குமிழி வந்துட்டோம். குமிழி வந்தோடனே கல்லுக்கடை இருக்குது அப்படின்னாங்க. உள்ளே தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கல் இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் கறி. பீஃப் கறியும் கல்லும் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் கணக்கு தான் கிடைக்கும். காய்ஸ் கல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிட்றதுக்கு நின்றுருக்காங்க. அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. பஸ் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோமா. வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சோத்துப்பாறைன்னு சொல்லி கேரளாவில் ஒரு சோத்துப்பாறை இடம் இருக்குங்க. பெரிய குளத்தில் தான் சோத்துப்பாறைன்னு ஒன்று இருக்குது. பட் இங்கே ஒரு சோத்துப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. பக்கா அருமையான இடங்க. செம்ம மிஸ்ட்டு அருமையாக இருப்பாங்களே. ஆனால் பேரிக்கா மாதிரி தெரியலண்ணே. பேரிக்கடா ஜூம் பண்ணி பாரு. பேரிக்கடா உருண்டையாக இருக்குது. டேய் ப்ளம்ஸ் இல்லையா? ப்ளம்ஸ் தானே. நார்த்தங்காடா. டேய் காய்ஸ் அந்த பழம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பளி மெஸ். உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். என்கிட்ட உள்ளே இருந்து கிங் கோபுரம் வந்துருப்பதுண்ணே. அந்த இருக்கு பாருங்களேன். அந்த பழம் பேர் தான். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பபிள் மெஸ்ன்னுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பளி மெஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாக்கடை தண்ணி இல்லை, நல்ல தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை தண்ணி கிடையாது, சுத்தமான மலையிலேருந்து வர்ற நல்ல தண்ணி. இன்னொரு பழம் பார்த்தாச்சு. இந்த பழம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பழம் பேர் எனக்கு தெரியல. அது என்ன பழம்? பேஷன் ஃப்ரூட்டா தம்பி? பேஷன் ஃப்ரூட். நிறையா பழம் இருக்குங்க. செடி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். இதான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே வெட்டி விட்டுருக்காங்க. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மிளகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம மற்ற ரூமில் என்னன்னா கூட ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாண்டர்டைஸில் பண்ணிட்டு no problem. இதை நீங்கள் எடுக்கிறதா 5,000 கூட எடுத்துக்கலாம். எம்எம்சி எடுக்கிறது 5,000 கூட எடுத்துக்கலாம். ஒரே ரூமாக இருக்குங்கன்னா கூட ஒரு 800 தான் வரும். 800க்கு நல்லாவே நல்ல ஃபுட்டு. வந்த வேலை முடிஞ்சு குமிழியிலேருந்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தேனி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸில் நைட்டில் ஒரு வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுப்போம். இது மட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குமிழி தான் வரப்போகிறோம். குமிழிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தேனியிலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் தெளிவாக எடுத்து. ஓகேங்க, பாய்.